ஆட்சியில் அமர்ந்திருக்கும் தமிழக முதல்வருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஆட்சியில் அமரக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலில் 234 தொகுதியில் வேட்பாளர்கள் பட்டியல் வந்தது. அதில் 108 மட்டும் ஜெயிச்சிருக்கிறீங்க. அந்த 108க்கு ஒரு காரணம் இருக்குது. ஏனென்றால் இந்த 108 என்பது சிவத்தலங்கள், அதாவது சிவன் தலம் கொண்ட 108 ஸ்தலம் இருக்குது. அந்த ஸ்தலத்தின் ஒன்றாக தான் நான் இப்போ ஒரு ஸ்தலத்துல இருக்கிறேன். வரலாறு மிக்க ஸ்தலம் சிவலிங்கம், அதாவது லிங்கத்தடியான் என்ற சிவன். அது 108ல ஒண்ணு. இந்த 108 என்பது உங்களுக்கு உகந்ததாக நம்பது. அதை கூட்டினாலும் 9 தான் வரும். ஏன்னா 9வது சக்கரத்துல தான் நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. அடுத்து இன்னும் 9 முறை நீங்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியும் உள்ளது. ஆகவே நாங்கள் சிவனடியார்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் செய்த பிரார்த்தனைகள் மூலமாகவும் தமிழ்நாட்டில் அழிந்து வந்த சிவன் கோயில்களின் அந்த ஸ்தலங்களாலும் தாங்கள் இன்று அமைச்சரவையில் உட்கார்ந்து தமிழ் மக்களுக்காக நீங்கள் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறீர்கள். ஆகவே இந்த காணொலி மூலம் எங்கள் பரமமிக்க கோயிலை மீட்டு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம்.